ஐயா, இப்ப சுவாமிய பார்க்கறதுக்கு ஒரு பக்தர் வராரு. அவர் கூட ஒரு நண்பர் வராரு. சுவாமிய பார்க்க வந்த பக்தர் வந்து ரொம்ப சுவாமி மேல பக்தியா இருக்காரு. ஆனா கூட வந்த நண்பருக்கு அந்த மாரி ஒரு அபிப்பிராயமே கிடையாது. அவர் ஆனா கூட வந்திருக்காரு. சுவாமிய பார்க்குறாரு, உட்கார்றாரு, எல்லாமே செய்றாரு. சுவாமிஜி இந்த கூட வந்த நண்பர் பக்தர் நண்பருக்கு என்ன அன்பு செலுத்தினாரோ, அதே மாரி தான் இவருக்கும் செலுத்துவாரா? இவரையும் நடத்துவாரா? இல்ல இவருக்கு ஏதாவது அறிவுரை சொல்வாரா? சுவாமிகிட்ட ஒரு நண்பர் பக்தியோடு வர்றார். அவருடைய நண்பர் சுவாமி மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாதபடி வர்றார். 2 பேரையும் ஒரே மாதிரி சுவாமி நடத்துவாராங்கிறது தான் கேள்வி. 2 பேரையும் ஒன்று போல நடத்த மாட்டார். இந்த பக்தர் சுவாமி எப்பயும் பொழுது அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், சரளமாக பேசிகிட்டு இருப்பார். இந்த பக்தர்கிட்ட அவருடைய பார்வை மட்டும் போகும். அந்த பார்வையில் திடீர்னு ஒரு கேள்வி அவரை பார்த்து கேட்பார். அவருக்கு பிடித்தமான ஒரு தெய்வத்தை பற்றி, அவருக்கு பிடித்தமான ஒரு குருவை பற்றி. எந்த நண்பருக்கு தன் மேலே சாமி மேலே ஒரு அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம் இல்லையோ, அந்த நண்பர்கிட்ட சுவாமி அவர் யார் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுருந்தாரோ, ஒரு சாதுவோ ஒரு ஞானியோ, அவரை பற்றி கேட்பார். அவரை பற்றி கேட்டு அவருடைய அந்த அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் தட் ஞானி, அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் வெளிப்படுத்த தூண்டுவார். அதை வலுப்படுத்தவும் செய்வார். அவருக்கு இன்னொரு தெய்வத்தின் மேலேயோ இல்லை இன்னொரு ஞானி மேலேயோ அவருக்கு அந்த பரிபூர்ண ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த நம்பிக்கையை வலுப்படுத்துகிற மாதிரி சுவாமி பேசுவார். இந்த நண்பருக்கு எப்பயும் போல் சரளமாக, ஏன்னா இந்த நண்பர் ஏற்கனவே சாமியை நம்பினவர், சாமியே ஒரு குருவாக எடுத்துக்கிட்டவர். அதனால் இந்த நண்பரை பற்றி இப்போ ஒரு பிரச்சனை கிடையாது, சரளமான ஒரு பேச்சு இருக்கும். ஆனால் அந்த நண்பர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட விதமாக தான் அந்த பேச்சே இருக்கும். அந்த பேச்சு எப்படின்னா, அவருக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவரை பற்றி மட்டும்தான். ஒரு தடவை ஒரு நண்பர், சாமி மேலே அவ்வளோ தீவிர பக்தி உடைய ஒரு நண்பர், வெளிநாட்டு நண்பர், அவர் விடாமல் தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்கிறாரு, அந்த நண்பருக்கு இந்த சுவாமி மேலே நம்பிக்கை கிடையாது. விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கார். இவரை பற்றி, நம்ம சாமி பற்றி விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கார். அவருக்கு கோபம் வந்துடுது. என்ன உங்கள் சாமி, நான் போய் நேரில் போய் பார்க்குறேன், உங்கள் சாமி உண்மையான சாமி தானாங்கிறத நான் சோதிச்சே பார்க்குறேன்னு சொல்லிட்டு வர்றார். இந்தியா வர்றார். நல்லா போய் பார்த்துக்கோங்கிறாப்புல. இங்கே வர்றார். சாமி அவரை உள்ளே வரவழைக்கிறார், உட்கார வைக்கிறார். சாமி மற்ற டிவோட்டிஸ்லாம் பேசிகிட்டு இருக்காரு, அவரையே பார்த்துட்ருக்கார். திடீர்னு அந்த நண்பர் என்ன கேட்குறாரு, சுவாமி எனக்கு நாமதீட்சை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறார். உடனே சாமி சொல்கிறாரு, நீங்கள் மறுபடியும் அனந்தமயி மாட்ட கேட்கலாமே நாமதீட்சை, நீங்கள் மறுபடியும் அனந்தமயி மாட்ட தீட்சை கேட்கலாமே அப்படின்னு சாமி சொன்னோன்னே அந்த கேள்வி கேட்ட நண்பர் பயந்து போயிடுறாரு. பயந்து போய் நடுக்க வந்துடுது, கண்ணில் நீர் தருவது. சுவாமி, நான் அனந்தமயினுடைய சிஷியன், அவங்ககிட்ட ஏற்கனவே நாமதீட்சை வாங்கினவன், ஆனால் அவங்களுக்கு எப்படி சாமி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. சுவாமி அதுக்கு பதிலையே சொல்லாமல் அவர் வாழ்க்கை உட்காந்துருக்கார். மை ஃபாதர் நோஸ் எவ்ரிதிங், அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் அனந்தமயி மாட்ட போங்க, உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அங்கே சொல்லுங்கள். இந்த பிச்சைக்காட்டை சொல்கிறது, அங்கே சொல்கிறது எல்லாம் அப்பாட்ட சொல்கிறது சமந்தான், நீங்கள் அங்கேயே போய் சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவரை சமாதானப்படுத்தி அனுப்புவார். அவருக்கு பிரசாதமும் கொடுத்து அனுப்புவார். ஸோ எந்த நம்பிக்கையில் யார் வர்றாங்களோ அந்த நம்பிக்கையை வலுப்படுத்த தான் சாமி செய்வார், தவிர்த்து அவங்கள தன்னோக்கி மாற்றுறதுக்கு சாமி ஒரு காலம் பிரயத்தனப்பட மாட்டார், முயற்சி பண்ண மாட்டார். அவங்களுடைய ஃபெய்த்தை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். அதை அட்லீஸ்ட் ஒரு புஸ்தகத்து மேலேயா நம்பிக்கை இருக்கும். அந்த புஸ்தகத்தின் பேரை சொல்லி அந்த புஸ்தகத்தை திருப்பி திருப்பி படிப்பார். இல்லைன்னா ஏதாவது ஒரு கோவில் அவருக்கு பிடிச்சிருக்கும், அந்த கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பார். இப்படி ஏதாவது அவங்க நம்பிக்கையை வலுப்படுத்துவாரை தவிர்த்து அவங்க நம்பிக்கையை சிதைக்க மாட்டார். அவங்க நம்பிக்கையை தன்னோக்கி திருப்புறதுக்கு முயற்சி ஒரு காலம் பண்ண மாட்டார்.